Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வாக்காளி சின்ன ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னு வையன், அந்த பிராண்ட் அழிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ லேசில் அழிக்க முடியாதுல, காத்திருப்போல பதுங்கித்தான் பாயணும். உங்க இடத்துல வச்சு பொழந்துட்டு நாங்க பேசிக்கிறோம். டப்புன்னு விழுந்துருச்சா பார்க்கல. ஏன்னா போன வருஷம் நான் பெங்களூர் மேட்ச் போகும்போது அலப்புற தாங்க முடியல. ரோட்ல இதெல்லாம் நிக்கிறாங்களா? முன்னாடி தான் நிக்கிறாங்க ஆர்சிபிக்காரங்க. அவங்க லாலிபாப் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு கண்டிப்பா வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு லாலிபாப் கொடுத்து அனுப்பணும் வெளியில. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு என்ன ஆட்டம். சரி பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு ஈசால கப். இந்த டைலாக் நோ செட். That time I would say no dialogue. I won't speak all that, but RCB will win today's match for sure. Who perform well? You guess. Definitely not Dhoni. Virat Kohli over Dhoni. தோனி வெர்சஸ் விராட் கோலி எப்படி இருக்கும்? ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டீம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வெர்சஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கு. 2008ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சீங்களே, அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜெயிச்சீங்க. அப்புறம் பல வருஷம் ஜெயிச்சீங்களா? அதுல 2 வருஷம் டீம் இல்ல, நான் தான் ப்ரோ பண்றது. டீம் பிரச்சனை இல்ல ப்ரோ. இந்த செகண்ட் வந்தா டீம் மேட்ச் கப்பையாவது கப் வாங்கி. சரி இருங்க, நாங்க 2 வருஷம் சரி 2 வருஷம் இல்லல. 2 அடிச்சு பேசுங்க ப்ரோ. 2 வருஷம் இல்ல. நீங்களா 21 23 எங்க போனீங்க? எங்க போனீங்க? அப்பனா எங்க போனா ப்ரோ? 2025ல கம்பேக் தரோம் ப்ரோ. இன்னைக்கு வந்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா நெக்ஸ்ட் சிஎஸ்கே தான் ப்ரோ. 2008ல இருந்து ஈசால கப் நம்மதேன்னு சொல்லிட்டு இருந்தா வந்துருமா? கப் போயிருமா? நம்ம தான் ப்ரோ. இன்னும் 12 டீம் நல்லா இருக்கு ப்ரோ. மாறி பேசுறாங்க. நீங்க வந்து ப்ரோ அவர் இப்ப சொல்லிட்டு வந்தாரு சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்பதான் இந்த மேட்ச் போன் முடிவு பண்ண கூடாதுல்ல. நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்கன்னு, இப்ப மாத்தி பேசுறீங்க ப்ரோ. குவாலிஃபை ஆகமான்னு சொல்ல, இந்த மாதிரி குவாலிஃபை ஆக மாட்டோம். எங்க நாங்க குவாலிஃபை ஆவறோம் ப்ரோ. குவாலிஃபை ஆவறோம், கப் பிடிக்கிறோம், கப் அடிக்கிறோம். டீம் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. 2 மேட்ச் அடிச்சிருக்கு. படிக்கல் அடிச்சா ப்ரோ. நாங்க கேட்ச் பிடிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரியணும். புரியணும். 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு ப்ரோ. கேட்ச் நீங்க விட்டதால டீம் டேவிட் ஹார்ட் 6 பாத்தீங்களா? அவர் அவுட் ஆகுனீங்களா? நீங்க அப்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆகா மேட்ச் எடுத்து புடிச்சிட்டோம்னு அடிச்சோம் பாருங்க. ட்விஸ்ட் டீம் டேவிட் ஹார்ட் 6. ஏய் ப்ரோ இன்னும் 12 மேட்ச் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. 12 மேட்ச் இதே அடி தான். 12 மேட்ச் நாடுங்க. 12 மேட்ச் இதே அடி தான். ஓகே. ஆனா நீங்க இந்த மாதிரி குவாலிஃபை போயிட்டு கப் வாங்க வந்துற கூடாது. அங்க அடிக்கும். குவாலிஃபை போயிட்டு கப் வாங்க வந்து நாங்க பேசிக்கிறோம் ப்ரோ. கண்டிப்பா. ஓகே थैंक यू. நாங்க எல்லாரையும் சப்போர்ட். அதாவது நல்ல ஸ்டார் பிளேயர்லாம் எடுத்து முடிச்சு விட்டு பாக்குறீங்களா நீங்க? அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பார்க்கலாம், அதுக்கு அப்புறம் பேசலாம். ஓகேங்க. ஆனா இது செமையா இருக்குங்க. நீங்க ஆர்சிபி சிஎஸ்கே பெஸ்ட் பேரா இருக்கு. பேர் இல்லங்க அண்ணா. அண்ணா சரி ஓகேங்க. செமி ஃபைனல் தான் போனீங்க, ஃபைனல் தோத்துட்டீங்க. ஜெயிக்கிறதுக்கு போறோம். இன்னைக்கு ஜெயிச்சோம் ப்ரோ. மே 3 ஜெயிச்சு காட்டுங்க. மே 3 ஆப்வியஸா நானும் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன் தான். ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணது எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்கிறது. இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, அன்கேப் பிளேயர் திருப்பி வராங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்களுக்கு பதிலாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாமே, அவ்வளோதான். நான் ஒன்றையும் சொல்லட்டா, எல்லா ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டாதான் கிடைக்குன்ற மாதிரி இப்படி தான் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் ஜடேஜா வந்து ஆமாம் அவங்க குருசாமி ஆக போகிறாங்க. 17 வருஷமா 18 பார்க்கலாம். இல்லை 18 ஆகுங்க. சிஎஸ்கே தான் வின் பண்ணும். சரி ஓகே, நீங்கள் அந்த டைலாக் சொல்லிட்டு போங்களேன். லாலிபப்பு.
உங்க இடத்துல வச்சு செஞ்சாதான் ரிவெஞ்ச் நல்லா இருக்கும் ப்ரோ அப்பலாம் செஞ்சுட்டு பேசுங்க ப்ரோ அவ்வளவுதான். அதான் செஞ்சுட்டு பேசிக்கிறோம். மேட்ச்சுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. என்ன சொன்னாரு ப்ரோ? அதாவது இங்க செஞ்சுட்டாங்களா அவங்க, செஞ்சுட்டு எதா இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி கூட 17 வருஷமா இங்க ஜெயிக்கவே இல்ல. இன்னைக்கு மொமெண்ட் நாங்க கொண்டாடுறோம் அவ்வளவுதான். அது லீக் மேட்ச் தான். 14 வருஷம் பேசாம இருந்தாங்க அவங்க. இதுக்கு முன்னாடி டிராஃபி எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 17 வருஷமா லீக் மேட்ச் ஜெயிச்சாலே கப்ப குத்துருவாங்க ஆர்சிபிக்கு மட்டும். சரி, ஆர்சிபி டீம் கரெக்டா இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் இந்த மேட்ச்ல அப்படின்னு உங்க கற்பனையிலேயே சொல்லுங்க. மாப்பிள்ள கற்பனைன்னு வச்சுட்டேன். அப்புறம் கற்பனையில் ஏகபோகமாக இருக்குது. தலைமை அடிக்கணும், சால்ட்டு பொழக்கணும், அப்புறம் ரிவிங் சேர்ந்து விழுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைலாம் இருக்குது. பட் ஜடேஜாவையும் அஸ்வினாவையும் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஓவர் இருக்கும்ல அப்புறம் இல்லை ஓவர் போடச்சுன்னா ஜடேஜா வில்வீச்சு போட்டுருக்காரு, கல்வீச்சை. இந்த பழி கொடுக்கணும் நானுவா. பழியானது யாரு? அதான் தலை சொன்ன மாதிரி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆட கூடாது, ஜெயித்ததுக்கு அப்புறம் எனக்கு கொண்டாடவும் கூடாதுமா. அந்த கதை அந்த கதை. அதாவது இப்போ என்ன சொல்றேன்னா, அதாவது இப்போ நம்ம ட்ரையல் மேட்ச் பார்ப்போம்ல, ஃபர்ஸ்ட் பந்து பேட்லாம் நல்லா இருக்கா, டச் பண்ணுதான்னு, அந்த மேட்ச் மாதிரி ஆனா பெட் மேட்ச்ல இல்லையா அப்படி இல்லப்பா. முட்டை அப்படி கொடுக்கூடாது, நான் சொல்லி தரேன். அதை வேற என்ன இல்ல, தலைவரை பார்க்க வந்தா பெரியவர் 2 6 அடிச்சுட்டாப்புல, அது எங்களுக்கு போதும். அதை வச்சு அடுத்த இத்தனை வருஷம் இப்படிதான் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு ப்ரோ. சூப்பரா பண்ணீங்க ப்ரோ. அதான் சொல்றேன்ல, உங்க இடத்துல வச்சு பொளந்துட்டு நாங்க பேசிக்கிறோம். ஐயோ இதான் சொல்லி எங்க ஹோம் கிரவுண்ட் வா வா வாண்டா வந்தாச்சு. 2008 ஜெயிச்சீங்க ப்ரோ. லியோ பார்க்கணும், லியோ பார்த்தா திருநெல்வேலியிலேருந்து லியோ வந்தாச்சு. ஏன்னா திருநெல்வேலியில லியோ வந்தாச்சு பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்த மேட்ச் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இது தலையோட லாஸ்ட் சீசனா இல்லைன்னா கப்படிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த டயலாக் மட்டும் சொல்லி விட்டு போங்க. அதுதான் யாரெல்லாம் நல்லா விளையாடினாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா சூப்பராக விளையாடினாங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. எல்லா ப்ரெஷரும் சிவம் துபே இம்பேக்ட் பிளேயர், அதுதான் அவங்க ரோல்னு எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ப்ரெஷரும் போடக்கூடாது. அவரால் என்ன முடியுமோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். தோனி இந்த வாட்டி ஜடேஜா அவுட் ஆகும்போது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா அடுத்தது தோனி கிடையாது, தோனி கிடையாது. அஸ்வின் அவுட் ஆகும்போது செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு வந்து அஸ்வின் ஐ லைக் த வே தட் அவங்க வந்து இன்டென்ட் எடுத்து உள்ளே வந்து சரி நான் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க. என்ன ஒன்றுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டீம். இந்த மாதிரி லூஸ் பண்ணியிருக்க வேணாமோ, கொஞ்சம் இன்னும் இன்டென்ட் காட்டிருக்கலாமோ அவங்க பேட்டிங்கில் எஸ்பெஷலி, அண்ட் மெயின்லி ஃபீல்டிங். எவ்வளோ மிஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் எவ்வளோ ட்ராப் கேட்ச். நாங்கள் வந்து அப்படியே ஃபைனலும் போவோம், செமிஃபைனல். இது வந்து இயற்கையான ஒன்று. ஆனால் மக்களுக்காக இன்றைக்கி நாங்கள் விளாட போகிறோம். எங்களுக்கு வந்து தடவை இவ்வளோ பேர் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுறாங்க. சென்னை மக்களுக்கும் சூப்பர். நாங்கள் எப்பயுமே வந்து கிரிக்கெட் லவர்ஸ். சந்தோஷம். நாங்கள் கிரிக்கெட் லவர்ஸ், ஆர்சிபி ஹேட்டர்ஸ் கிடையாது. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி தவிர லாலிபாப் அவங்களுக்கு கொடுக்கணும். நீ சாப்பிட்டு இருக்க மாத்தி கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று எடுத்துட்டு வந்துருங்க, மேட்ச் முடிஞ்சு வச்சுக்கலான்ட்டு ஒரு ஸ்டாக்ல ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. பரவாயில்ல. இது வந்து 2008க்கு அப்புறம் இப்போ தான் வின் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயம். The curse has broken. சேப்பாக் இஸ் a fortress. ஸோ அதனால் வெரி வெரி ஹாப்பி. இந்த வாட்டி வந்து பவுலிங் ஆர்டர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் ஆர் பவுலிங் இன்னைக்கு வின் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கால தான். எக்ஸப்ஷனல் கேப்டன்சி அண்ட் வேற என்ன, அண்ட் ப்ளஸ் நான் ஒரு தோனி ஃபேன் ஆல்சோ. ஸோ தோனி வந்து 3 6 4 அடிச்சதுனால நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.